ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ரிவ்யூ பற்றின ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவ்யூவில் அகாடமிக்ஸ் ரிலேட்டடான சில ஸ்கீம்ஸும், எஜுகேஷன் ரிலேட்டடான சர்வீஸ் அண்ட் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எஜுகேஷன் ரிவ்யூ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ரிவ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிக்ஸையும் செக் பண்ணுவாங்க, மற்ற சர்வீசஸையும் செக் பண்ணுவாங்க, அண்ட் அதே மாதிரி ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் செக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு விசிட் மாதிரி தான். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கும். அது கீழே தான் நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வரும். ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. அதே போல் அகாடமிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் சேர்றது, அவங்கள வந்து ஸ்கூலுக்கு வர்றது, அப்புறம் ஸ்கூலில் இருந்து யாராவது இடைநிற்றல் இல்லை வந்து ஸ்கூலுக்கே வராமல் இருக்கிறது ஸ்கூல் சேர்க்குற வயசில், அப்புறம் வந்து ஹைடெக் லேபு, அசஸ்மெண்ட் செல் எப்படி எக்ஸாம் வைக்கிறது அதை பற்றியெல்லாம், அப்புறம் வந்து ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் 10th 12th வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறது, ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது, அப்புறம் பள்ளி பார்வைன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் வந்து அப்சர்வ் பண்ணுறது, அப்புறம் எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, வானவில் மன்றம், வாசிப்பு இயக்கம், விடுதுகள், இது எல்லாமே வந்து அகாடமிக்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸில் வரும். அடுத்தது எஜுகேஷன் ரிலேட்டடான சர்வீஸ்னு பார்க்குறப்ப டான்ஜெட்கோ, ரெவென்யூ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸோடைய ஸ்கீம்ஸு, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஹெல்த்து, போலீஸ், ஹையர் எஜுகேஷன், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, ஸ்காலர்ஷிப்ஸ், லைப்ரரிஸ், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வரும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்குறப்ப பிடபிள்யூடி, ஆர்டிபிஆர், எம்ஏடபிள்யூஎஸ், சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் இது எல்லாமே வரும். டிஎல்எம்சி இதில் வந்து எஸ்எம்சி இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக மாவட்ட அளவில் கண்காணிப்பு குழு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து போட்டிருக்காங்க. இது வந்து பள்ளியினுடைய தரத்தை, பள்ளியினுடைய முறைகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஒரு குழு வந்து நியமனம் பண்ணி அந்த குழு வந்து விசிட் பண்ணுற மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. இது இந்த கல்வி ஆண்டிலிருந்து தொடர்ந்து வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ராப்பராக வந்து எல்லா ஸ்கீம்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இல்லம் தேடி கல்வியும் மென்ஷன் பண்ணதால் கண்டிப்பாக இல்லம் தேடி கல்வி வந்து இந்த கல்வி ஆண்டில் தொடரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இல்லம் தேடி கல்வி வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நியூஸ் பார்க்கலையா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. பட் இல்லம் தேடி கல்வி வந்து க்ளோஸ் பண்ணலை, மையங்களை தான் வந்து குறைக்க போகிறாங்க. பட் இல்லம் தேடி கல்வி வந்து ரன் ஆகும். அதே போல் ஹைடெக் லேப்லேயும் வந்து தன்னார்வலர்கள் ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸு. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ரிவ்யூ என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து விசிட் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து எப்போதுமே அலர்ட்டாகவும் கவனமாகவும் இருக்கணும். தேங்க்யூ.